வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு சின்னதாக பஞ்சு மிட்டாய் செய்கிற ஒரு மிஷின் தான். காட்டன் கேண்டி செய்யக்கூடிய ஒரு சின்ன மிஷின் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற பொருள்லாம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மோட்டார், இது வந்து 775 உள்ள ஒரு மோட்டார். அடுத்து இந்த மாதிரி ஒரு மஞ்சள் டப்பா எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து தூக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செல்லு 3.2 வோல்டேஜ் உள்ள செல்லு. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா எல்லாமே தேய்ச்சி எடுத்துட்டேன், ஏன்னா அதிகமாக இருந்தது, அதனால் ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு கப்ளர் மாதிரி ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மிக்சிக்கு வர கப்ளர் வந்து ரெடி பண்ணி போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இதுக்கு மேலே ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி மேலே வந்து டைட்டாக ஒட்ட போகிறோம். இந்த ட்ரம்மு தான் வந்து சுற்றும். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து ஹார்டாக ஒட்டிக்கணும். இது காஞ்சிகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா கொஞ்சம் ஃபெவிக்விக்கை நல்லா ஊற்றி விட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது நல்லாவே காஞ்சி டைட்டாக பிடிச்சிருது. இதை நம்ம ஒரு டைம் ஓட்டி பார்க்கலாம், ஏதாவது பிடிச்சிட்டு போயிடுதா இல்லை நல்லா தான் இருக்கா அப்படிங்கிறத ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நான் ரன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக சுற்றுச்சு, எந்த ஒரு அன்பேலன்சிங் இல்லை, நல்லாவே வந்து ரன் ஆகுது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஹோல்ஸ் போட போகிறோம். இது வந்து நான் ஒட்ட வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஓட்டையை போட்டிருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோனூசி யூஸ் பண்ணி இந்த ஷீட்டில் நம்ம ட்ரம்மு சுற்றியுமே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நான் எல்லா பக்கமும் ஓட்டை போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு இது ரெண்டாக மடித்தாச்சு. மடித்த பிறகு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இதை வந்து டேப் போட்டு நம்ம செய்ய போகிறோம். இந்த ஷேப்புக்கு வந்து டேப் போட்டு ஒட்ட போகிறோம். எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறது நான் பார்த்துக்கோங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா இதில் வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி நான் ஒட்டிடுறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடும் போட்டு ஒட்டி ஜாயின் பண்ணிட்டா நமக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து நமக்கு ஒரு அட்டைப்பொட்டி கிடச்சிச்சு. ஓகே, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-வே ஜங்ஷன் எடுத்துகிட்டு இதில் இந்த மோட்டரை வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போடுறோம். ஹோல்ஸ் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதையும் நல்லா பெரிய ஹோல்ஸாக போட்டு இந்த மோட்டர் வந்து ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ட்ரில் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து இது ரொம்ப டேஞ்சரான ஒரு மிஷின், ஏன்னா கையில் ஓட்ட போட்டுரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்ட பிறகு இதில் வந்து பத்துது அப்படின்னு பார்க்குறோம். இல்லை இந்த காடி வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி நல்லா வந்து இந்த ஹோல்ஸ் வந்து பெருசாக பண்ணுறோம். பெருசாக பண்ண பிறகு என்ன பண்ண போகிறோம்னா மோட்டர் ஃபிட்டிங் பண்ணால் ஃபிட்டிங் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் பெருசாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் போடணும் ஸ்க்ரூ போகிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து சின்னதாக ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை போட்ட பிறகு இதை வந்து ஃபிட்டிங் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து 2 நம்ம போட்டு டைட் வச்சிடலாம். இந்த ஓட்டை குறைய போச்சு, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மோட்டரை வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இந்த ஒயரை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பைப்பு வழியாக நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு சைடில் இந்த ஒயர்லாம் அழுத்தி விட்டு வெளியே எடுத்தாச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேலே அந்த ட்ரம்மை வந்து வழக்கம் போல் ஃபிட்டிங் போட்டுடலாம். வச்சு அழுத்தி நல்லா ஹார்டாக போட்டுடலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி. ஓகே, இன்னொரு டைம் நம்ம என்ன பண்ண போகலாம், ரன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா, கழுவிட்டு வருதா அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே நம்ம இந்த பாக்ஸில் இதை எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பைப்பை எடுத்துகிட்டு 4 பக்கமும் நம்ம அந்த ஜங்ஷனில் வந்து சொருவி அந்த பாக்ஸில் வந்து இதை ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 4 பீஸ் வந்து நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். இதேமாரி ஆப்போசிட்டில்
2 பீஸ். வெட்டி எடுத்த பிறகு இதை வந்துட்டு அந்த இடத்துல பாக்ஸில் வந்து வைக்கிறோம். இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு இதுக்கு மேலே எந்த பைப் உட்கார இடத்துல அட்டைப்பொட்டியில் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1 இன்ச்சு கேப்பில் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ண பிறகு என்ன ஆகும்னா இந்த பைப் 4 பகுதியுமே உள்ளே வந்து அழகாக உக்காந்துடும். ஸோ அதுதான் ஐடியா. மீதி உள்ள பீஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ரிமூவ் பண்ணதை அந்த கேப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரி உட்காந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கோசரம் நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணுறோம். க்ளூ கன்னில் வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்டையை போட்டு மூட போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா அட்டையை வந்து சரியான அந்த அளவுக்கு கட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கொயரையும் நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். மொத்தம் 4 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த 4 ஸ்கொயரில் நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி க்ளூ கன்னை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒட்டிட வேண்டியதான். அதேமாரி ரெண்டாவது எல்லாமே வந்து இதே மாதிரி ஒட்டிடும். ஃபைனல் ஒட்ட போகிறோம். ஃபைனல் ஒட்டின பிறகு இதுக்கு உண்டான பவர் சப்ளை ஸ்விட்ச் எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துட்டா இதனுடைய வேலை வந்து முடிய போகுது. ஒன்ஸ் அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா சைடும் வந்து க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி திரும்ப ஒரு டைம் பேஸ்ட் பண்ணுறோம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கோசரம். ஓகே, இது பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கீழே வந்து லெக்கு ஒரு 4 கால் வந்து நம்ம வைக்கணும் இந்த பொட்டிக்கு. இல்லை அப்படின்னா வந்து கீழே வந்து அந்த பைப் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இடிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி அட்டை எடுத்து இந்த மாதிரி உருட்டி ஒரு 4 பீஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 பீஸ் வந்து அட்டையை வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா வழக்கம் போல் க்ளூ ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அதை வந்து 4 பக்கமும் நம்ம ஒட்டிடலாம். நாலு காலையும் வந்து ஒட்டியாச்சு. ஓகே, ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு 4 ஸ்க்ரூ வந்து உள் பக்கமாக நம்ம வந்து இந்த காலில் வந்து போட்டுடலாம். எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கோசரம் 4 ஸ்க்ரூ வித் வாசரோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ரூ பண்ண போகிறோம். இது அட்டைப்பட்டி அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து ஸ்க்ரூ வந்து இறங்கிடும். ஸோ ரொம்ப சிரமமெல்லாம் இருக்காது. நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரூவாக ஏறாமல் சாணி மாதிரி வச்சு அடிச்சு விட்றேன். இதே மாதிரி 4 ஸ்க்ரூ நம்ம வந்து போட்டாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு செல்லு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ செல்லு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பீஸ் அட்டை வந்து கிளாம்ப் மாதிரி செல்லை வந்து பிடிக்கிறதுக்கு கிளாம்ப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த கிளாம்ப் மாதிரி ரெடி பண்ணதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கிளாம்பை வந்து நம்ம போட போகிறோம். ஸ்க்ரூ யூஸ் பண்ணி வழக்கம் போல் கிளாம்ப் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ போட்டுட்டு செல்லை உள்ளே வச்சுட்டு 2வது ஸ்க்ரூ போட்டால் முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சை வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இந்த செல்லு பார்த்திங்கன்னா
3.2 வோல்ட்டு 6000 mAh உள்ள செல்லு. ஸோ இந்த செல்லே போதும். ஓரளவுக்கு நல்லா டைட் வச்சாச்சு. டைட் வச்ச பிறகு நம்ம தேவையில்லாத ஒயர்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு தேவையான ஒயரை சால்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கிரிப்புக்கோசரம் நான் என்ன பண்ணுறேன்னா க்ளூ கனை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா சுவிட்ச், அந்த சுவிட்ச் வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு பக்கத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் கைக்கு அது ஏற்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒயர் வந்து நம்ம ஒயரிங் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் ஒரு சுவிட்சு, ஒரு மோட்ரு, ஒரு பேட்டரிக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குமோ அந்த மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் சால்டிங் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக வந்து வர ஒயரை சால்டிங் பண்ணிக்கலாம் பேட்டரியோட. அடுத்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் கனெக்ஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சுவிட்ச் கனெக்ஷன் வந்து ஒன்றும் ஈஸியான ஒரு மெத்தட் தான். இன்புட்டும் அவுட்புட்டும் எடுத்துகிட்டு அப்படியே சுவிட்சிலேருந்து எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இது வந்து 3-வே சுவிட்சு. நம்ம வந்து 2-வே சுவிட்சு. நம்ம வந்து இதில் ஏதோ ஒரு லைனை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிட வேண்டியதான். கரெக்டான டைரெக்ஷன் இது தேவை கிடையாது. எந்த டைரெக்ஷனில் வேணால் ரன் பண்ணலாம். ஸோ ரன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நம்ம ஒட்டியாச்சு. ஈஸியாக வந்து ரன் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிஷின் கிட்டத்தட்ட வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்கு நம்ம கொண்டு போக வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா காட்டன் கேண்டி ரெடி பண்ணுற இந்த மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இனிமேல் வந்து இதுக்குள்ளார அந்த சக்கரை பாகை ஊற்றி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அடுப்பு கொஞ்சம் நேரத்துக்கு கடன் வாங்கி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கிற சர்க்கரை எல்லாத்தையும் அள்ளி போட்டு பாகு காய்ச்சறதுக்கு ரெடி ஆகிட்டேன். எனக்கு இது பாவு காய்ச்சறது இதெல்லாம் எக்ஸ்பர்ட்டே கிடையாது. ஏதோ எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் முடிச்சுக்கிட்டே இது மாதிரி கடைஞ்சிட்டே இருந்தேன். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கவும் பார்த்திங்கன்னா சடனாக ஒரு இது மாதிரி கொதிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஆயிலியாக எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து கொலன்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த பதம் நமக்கு போதும்னு நினச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆயில் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இதை வச்சு நான் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு தான் வந்தது எனக்கு கிடச்சிது. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் எது ரிசல்ட், எது தப்போ ஃபெயிலானாலும் சரி இல்லை பாஸ் ஆனாலும் சரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் விட்டேன். எதுவுமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஸ்பூன் விடும்போது தான் பார்த்திங்கன்னா நூல் மாதிரி ஏதோ சைடில் வந்து டமால்னு அடிச்சுது. அப்புறமா தான் தெரிஞ்சது வந்து பஞ்சு மிட்டாய் வந்து ரெடியாகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கட்டப்பையில் வந்து ஒரு குச்சி இந்த மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கட்டப்பை குச்சி தான் எனக்கு அப்போதைக்கு தெரியுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏதோ ஒரு வீடியோவை ரிவைஸ் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகுது இல்லையா. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணி கலராக நம்ம வந்து பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்த இது அவ்வளோதான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஊற்றலான்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா மெதுவாக வந்த பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சோண்டு கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கல. இதில் என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா எனக்கு இந்த சக்கரை பாகு காய்ச்சணும் இல்லையா, அதுதான் எனக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா குட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சு மிட்டாய் வந்து அழகாக கொஞ்சோண்டு வந்துச்சு. நிறையா செஞ்சு இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏதோ கொஞ்சோண்டு கிடச்சிது, அவ்வளோதான். அதை வச்சு டேஸ்ட் பண்ணி வீடியோவும் நான் எடுத்து முடிச்சிட்டேன். திரும்பவும் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா வந்து நாங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு என்னுடைய வீடியோட முடிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.